ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, அது மாத்திரம் இல்லாமல் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் யார்த்தையும் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர். நான் கொஞ்சம் ஒரு வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன். அவர் கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, நம்ம மேலே கவனமாக இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறாங்களோ, ஒருவேளை யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை கண்ணோக்கி பார்க்குறாங்களோ இல்லையோ, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை பிரதர். எத்தனை பெற்றோர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். விசாரிக்க ஆள் இல்லை பிரதர். எவ்வளோ வேதனையில் இருக்கிறேன், எவ்வளோ பாடில் இருக்கிறேன், இந்த நெருக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் யாரும் என்னை கண்டு கொள்றதே இல்லை. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் அப்பா அம்மா என்னை கண்டு கொள்றதே இல்லை. சில பெற்றவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களை கண்டு கொள்றதே இல்லை. எப்படியெல்லாம் அவங்கள வளர்த்தம் பிரதர். தெய்வ பிள்ளைகளே, உங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அப்படின்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எதில் குறைப்பட்டிருக்கீங்களோ அதில் நான் நிறைவான பலனை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை விசாரிக்க, உங்களை கவனமாக இருக்க வளர ஆட்கள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் நினைக்கணும். வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 14வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தாம் வாசமாக இருக்க ஸ்தானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாராம். தெய்வப்பட எல்லார் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. அதுதான் அந்த கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் சோர்ந்து பார்க்காதீங்க. அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு. உங்களையும் அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறாரு. இப்போ நம்ம பேசிக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கல, அவர் கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணோக்கமாக இருந்து என்ன செய்கிறாரா? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 44வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டபோது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. அல்லேலூயா. அவர் கூப்பிடுதலை கேட்கும்போது இடுக்கத்தை கண்ணோக்கி. அவர் ஏன் நம்மளுக்கு கண்ணோக்கமாக இருக்கு? நம்மளுக்கு ஒரு பாடு, நம்மளுக்கு ஒரு பலவீனம், நம்மளுக்கு ஒரு இடுக்கம், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனால் உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும். இவனுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர்கள் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 45வது வசனம், அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அல்லேலூயா. அவர் கண்ணோக்கினார்னா அற்புதங்கள் நடக்கும். அவர் கண்ணோக்கினார்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன், நான் பலுகி பெருக பண்ணுவேன், உங்களோடு செய்த உடன்படிக்கை அவர் திடப்படுத்தவன் கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக அப்படி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. யார் எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவரே, நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறீங்க. நீங்கள் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணோக்கமாக இருந்து அவனை இடுக்கண்களுக்கு அவளை விலக்கி காக்கிற கர்த்தர். யார் யார் என்னென்ன இடுக்கண்ணில், வேதனையில், கஷ்டத்தில், ஆண்டவரே நஷ்டத்தில் காணப்படுகிறாங்களோ இன்றைக்கு அவளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதில் ஆசீர்வத்து கனப்படுத்தும் கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இதனால் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.